திரு அண்ணன், வார்த்தைகள்ல வீரியம் இருக்கிறது, செயல்ல இருக்கா அப்படின்னு திரு பாபு முருகல் கேட்கிறார். 3.5 ஆண்டுகள்ல அப்படி என்ன மத்திய அரசாங்கத்தோடு இவங்க பேசி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறார். இல்ல, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அது ஒரு தன்னம்பிக்கையோடு மீண்டும் எங்களுடைய ஆட்சிதான், எப்பொழுதும் எங்களுடைய ஆட்சிதான் என சொல்வது பொதுவாக வளமையானது. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையாரும் அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. நீ கூட அதை லேசா சுட்டி காண்பிச்சு, கண்ணுக்கு தெரிய தூரத்துல எதிரியே காணாமையா என்று அதே அம்மையார் பேசியதெல்லாம் அதிமுக நண்பர் மறந்துட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் பேசின உடனே எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் அவெல்லாம் கால் பிடரியில் இடிபட ஓடியாந்து எங்க அதிமுகவுக்கு வந்தாங்கன்னு. ஏங்க, நாங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டு எடுத்து வருகிறோம், அது இப்படி கொச்சைப்படுத்துவது என்ன நியாயம்? அப்ப நான் சொல்லுவேன், முதலமைச்சர் பதவி ஊர்ந்து போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு எடப்பாடியாரு, அதை நான் சொல்லவா? அது புகைப்படம் எடுத்து ஊரா சந்திச்சிருக்குது. ஆகவே தயவு செய்து நாகரிகமா பேசுங்க. நீங்க கடந்த காலத்துல உண்மை யாரு மறுத்தா? இன்னும் சொல்லப்ப நீ சரியா சுட்டி காண்பித்தது போல 1977 முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரான பொழுது அந்த கூட்டணியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறந்துடாதீங்க. வரலாறு எவ்வளவோ தாண்டி வந்திருக்கோம். இன்றைக்குள்ள நிலைமை தயவு செஞ்சு பேசுங்க. உங்களுக்கு உரிமை உண்டு ஐயா. இப்ப நான் எடப்பாடியாருடைய அந்த பேட்டியை கேட்டுட்டு தான் வர்றேன். அவர் ரொம்ப தீவிரமா இந்த 2 விஷயத்தான் பேசினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒண்ணு வாரிசு அரசியல், இன்னொன்னு செந்தில் பாலாஜி. இதுதான் பூரா பேசியிருக்காரு. நான் அதை பூராத்தையும் கேட்டேன். நான் கேட்கிறேன், வாரிசு அரசியல் இதே விஷயத்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும் பொழுது அதற்கு முன்பு பேசிக்கிட்டே தான் வந்துச்சு அதிமுக, இப்பவும் பேசுறீங்க. இதுல ஒன்றை கவனிக்கணும், மக்களை சந்திக்காம ஸ்டாலினோ உதயநிதியோ இந்த ஆட்சி பொறுப்புக்கு வரல. இதுதான் நான் பாக்குற பார்வை. அவங்க கட்சியில மட்டும் பொறுப்பா இல்ல, எம்எல்ஏ ஆகுறாங்க. அப்ப மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் தான், தெரியாதா? அவங்க தேர்வு செய்யறாங்க எம்எல்ஏயா. அவர் தேர்வு செய்யும் போதே தெரியும் அவர் மந்திரி ஆவாரு. ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையா பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் புரிஞ்சு விட்டுதான் அவர் மந்திரி ஆகிறாரு. முதலமைச்சரை பொறுத்த வரையில ஒரு மந்திரியை துணை முதலமைச்சர் ஆக்குற அதிகாரமும் அவருக்கு உண்டு, அவர் ஆக்குறாரு. இது சரியா தப்பான்னு வேணா வருகிற தேர்தல நீங்க பேசுங்க, எனக்கு ஒண்ணு ஆட்சேபம். அத கேள்வி உள்ளாக்கல. முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ்ங்கிறத மாற்றுக்கருத்தை யாரும் சொல்லல. ஆனால் விமர்சனங்களை வைக்கிறது எதிர்கட்சி வைக்குது. இது மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு போவோம், வாரிசு அரசியல் தான் திமுகவுக்கு இருக்கு, அது அடுத்த கட்டமா கட்சியை தக்க வைக்கிறதுக்கு, ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு தேவையா இருக்கான்ற விமர்சனங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. எனக்கு கூட ஆட்சேபனை இல்ல. ஆனா இதுதான் முக்கியமான விஷயமா கொண்டு மக்கள் முன்னாடி வச்சா நான் சொல்றேன், எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக இன்னொரு பெரிய தோல்வியை சந்திக்க, ஏற்கனவே தொடர் தோல்வி. ஏன்னா அதுக்குதான் நான் வாழ்க்கை ஆதாரத்திலிருந்து வரலாறுல இருந்து சொல்றேன். ஸ்டாலின் பத்தி இதே மாதிரிதான் வாரிசு அரசியல். நீங்க அவர் மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னும் சில வேலையெல்லாம் செஞ்சு அதிமுக உடைச்சு ஆட்சிக்கு வரணுங்கிற கருத்துக்கள்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு 21க்கு முன்பு. ஆனா அவர் தேர்தலை சந்திச்சுதான் வந்திருக்காரு. அப்ப என்ன ஆச்சு? வாரிசு அரசியல். இப்போ இவர் எம்எல்ஏ ஆகிதான் வந்திருக்காரு. அதனால சொல்ல வர மக்கள் அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்வதில்லை. மாறாக அந்த ஒருத்தர் வருகிறார் என்றால் அதை கவனிப்பாங்க, தலைவருடைய பிள்ளை வர்றாருன்னு. ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்கிறார், அந்த கட்சிக்கு உண்மையாக அதனுடைய கொள்கைகளுக்கு உண்மையாக கொள்கை வாரிசாகவும் இருக்கிறாரா என்று பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய மதிப்பீடு. அதனாலதான் ஓட்டு போடுறாங்க. அதனாலதான் மந்திரி ஆக்கனா அது ஒண்ணும் கவலைப்படுறதில்ல. அதை நான் பெரிய இஷ்யூ ஆக்கி 26 தேர்தல் அதாயான்னா எனக்கு நான் என்ன சொல்றது, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நீங்க இந்த 2 சிக்கல்களுமே தேர்தல் களத்துல பிரதிபலிக்காதுங்கிறீங்களா? எதிர்கட்சி தலைவர் முன்வைத்த 2 சிக்கல்களுமே தேர்தல் களத்துல மக்கள் ஏற்க மாட்டாங்கிறீங்களா? கண்டிப்பா. அதுக்குதான் இந்த வரலாற்று உண்மை சொன்னேன். இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜிக்கு இப்ப நண்பர் பேசினார், அவரே அந்த விஷயத்துல தடுமாறி அப்படி இப்படின்னு பேசினார். எங்கேயாவது நான் திரும்ப சொல்லிட்டு வர விவாதங்கள்ல, அமைச்சரா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவர் மீது வழக்கு தொடுக்கிற உரிமை அமலாக்கத்துறைக்கு உண்டு. வழக்கு போடுகிறீர்களா, போடுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா ஒரு 471 நாளுக்குள்ள அந்த வழக்க நடத்தியே முடிச்சிருக்கலாம் ஐயா.
ஆனால் அமலாக்கத்துறை ஒரே கோரிக்கை தான், ஜாமீன் தராது, ஜாமீன் தராது. ஏன்னா அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற அந்த சட்டத்துல ஒரு விதி, ஒரு சரத்து என்ன இருக்குன்னா, அமலாக்கத்துறையுடைய வக்கீலை கேட்காமல் எந்த நீதிமன்றமும் ஜாமீன் தரக்கூடாது. உலகத்துல இப்படி ஒரு சரத்து அதுல இருக்கு. அப்ப நீதிபதிகள் கேட்கிறாங்க இவரை பார்த்து, ஐயா தரலாமா, தரக்கூடாது. ஏன் தந்தான சாட்சியை கலைச்சிருவாரு. அப்ப இவங்க சாட்சி எல்லாம் எவ்வளவு பலமானவங்க பாருங்க. அவர் வெளியே வந்து கலைச்சிருவாரு. அதிகாரத்துக்கு முன்னாலே சாட்சியங்கள் பலவீனமா தானே சார் இருக்கும், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். நீங்க அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் இந்த வழக்கு என்ன ஆகுது எங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த அமலாக்கத்துறை தண்டனை வாங்கி கொடுத்தது 0.5% கூட கிடையாது மொத்தம் போடப்பட்ட வழக்குகள்ல. இந்த வரம்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு இது பக்கா பண்ணீங்க வழக்கு. இந்த ரெண்டுமே பலவீனமான ஆர்குமெண்ட்ஸ் மக்கள் ஏற்க மாட்டாங்கன்றீங்க. ஓகே, இந்த ரெண்டுமே நான் வரேன் திரு அண்ணன், பேசலாம். முதல் சுற்றுலா எடுத்துக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய 2 கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் ஈஸியாக எளிதாக எதிர்கொள்ளக்கூடியது தான், அதனால ஒன்றும் மாற்றம் வராதுன்றீங்க. திரு பாலச்சந்தர் அவர்கள்ட்ட போயிட்டு வரேன். சூர்யா, உங்களுக்கு நிற்கும். திரு பாலச்சந்தர், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 2 பேருடைய பார்வையும் இருக்கு. ஒன்று, என்னாலும் திமுக ஆட்சி தான் ஒரு நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துறாரு. 2026 வாரிசு அரசியல் ஒன்று போதும், இந்த ஆட்சியை நாங்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. உங்க பார்வை என்ன? எது சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இந்த முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு வர்றேன். இந்த வாரிசு அரசியல்ங்கிறது இந்தியாவில் ஒரு பிரச்சனையா இல்லை, உலகத்திலயும் ஒரு பிரச்சனையா இல்லை. புஷ் இருந்தாரு, அதுக்கு அடுத்து அவருடைய பையன் வந்து இதா வந்தார், அமெரிக்காவில் வந்தார். பிட் அப்படின்னு வில்லியம் பிட்னு ஒருத்தர் இருந்தார். 10 வயசுல ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா தயார் பண்ணார் இங்கிலாந்துல. அவர் ரொம்ப நாளா பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்ப ஆரம்பிச்சது டெமோக்ரஸி ஆரம்பிச்ச போதே இந்த மாதிரி வாரிசு அரசியல் வந்தது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது. ஆனா வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனையா இல்லாத போது இந்த வாரிசு அரசியல்னால வந்து தமிழகத்துல வந்து எலெக்ஷன்ல வந்து மாறுதல் நடந்துரும் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து அதுல உள்ள சாதக பாதங்கள் ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் குற்றவாளி அல்லது குற்றவாளி இல்லை என்பது ஒரு பக்கம். ஒரு மனிதருக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாதுன்னு 451 நாள் 471 நாள் அவர் வந்து உள்ளே வச்சிருக்கு. 70 நாள் உள்ள வைக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணதுங்கிறது மனித உரிமை மீறல், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப 11 மணி நேரமும் என்னமோ அவங்க வீட்டுல போய் சோதனை பண்ணிட்டு கடைசியில கோர்ட்டுக்கு போகும்போது என்ன குற்றச்சாட்டும் ஆதாரமும் வச்சாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஆதாரம் வச்சிருந்தாங்களோ அதையே தான் அங்க சொன்னாங்க. அப்ப இவங்க 11 மணி நேரம் அங்க போய் என்ன பண்ணாங்க, எதை பார்த்தாங்க, எதை தேடினாங்க, பல வினாக்கள் வரும். இடியை பற்றி அதனுடைய கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை பத்தி இவங்க ஒண்ணு பேசினாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா அவங்க வந்து பாபு முருகவேல் உங்களுக்கு குறுக்கிட விரும்புறாரு சார், அதை கேட்டு உங்கள்கிட்டே வரேன். திரு பாலச்சந்தர் பாலு, அதாவது இப்ப 471 நாள் வச்சதை நான் நியாயப்படுத்தல, சரி தப்பு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் நார்கோட்டிக் கேஸ்ல 11 வருஷமா ட்ரையல் பிரிசனரா இருக்காரு. இப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அதாவது எப்படின்னா, ஒரு தவற சொல்லி இன்னொரு தவற சரி செய்ய நிச்சயமா பண்ண முடியாது.